ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குஸ்கா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நான் 1½ கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, கொஞ்சமாக புதினா தலை சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வீட்டில் உள்ள பசுந்தயிர் சேர்த்தனால தண்ணியாக தெரியுது உங்களுக்கு. இப்போ அது கூட மீல் மேக்கரை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 1 கப்புக்கு 2 கப் தண்ணிங்கிற விதத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு வடித்த அரிசியும் சேர்த்துட்டு இப்போ கொத்தமல்லி கீரை தூவி ஒரு 3 விசில் விட்டு இறக்குங்க. சுட சுட ப்ளைன் குஸ்கா ரெடி. குஸ்கா ரொம்ப டேஸ்ட்டாகவே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.